தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. அதிகாரம் 6, இறைவார்த்தைகள் 12-19 முடிய. அந்நாட்களில் இயேசு வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார். அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார். விடிந்ததும் அவர் தம் சீடர்களை தம்மிடம் குறிப்பிட்டு அவர்கள் 12 தெரிந்தெடுத்து அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார். அவர்கள் முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், அவருடைய சகோதரர் அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, மத்தேயு, தோமா, அல்பியின் மகன் யாக்கோபு, தீவிரவாதி எனப்பட்ட சீமோன், யாக்கோவின் மகன் யூதா, துரோகியாகிய மாறிய யூதாஸ் இஸ்கரியோத் என்பவர்களே. இயேசு அவருடன் இறங்கி வந்து சமநிலையான ஒரு இடத்தில் நின்றார். பெருந்திரளான அவருடைய சீடர்களும் யூதேயா முழுவதிலிருந்தும் எருசலேமிலிருந்தும் தீர் சீதோன் கடற்கரை பகுதியிலிருந்தும் வந்த பெருந்திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள். அவர் சொல்வதை கேட்கவும் தங்கள் பிணிகள் நீங்கி நலமடையவும் அவர்கள் வந்திருந்தார்கள். தீ ஆவிகளால் தொல்லைக்கு உள்ளானவர்கள் குணமானார்கள். அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு அனைவர் பிணியையும் போக்கியதால் அங்கு திரண்டிருந்த மக்கள் யாவரும் அவரை தொட முயன்றனர். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, செப்டம்பர் மாதத்துடைய 2வது செவ்வாய்க்கிழமையிலே கோடி அற்புதர் தூய அந்தோனியாருக்கு இந்த நாளை நாம் ஒப்புக் கொடுக்கின்றோம். அவருடைய பரிந்துரை நம்ம ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும்படியாக இந்த நாளிலே வேண்டுகிறோம். இந்த நாள் ஒரு ஆசிரியக்கப்பட்ட நாளாக ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த செப்டம்பர் மாதத்திலே கொடுத்திருக்கிறார். இன்றைய நாளிலே தாயாம் திருவை புனித பீட்டர் கிளாவர் என்ற ஒரு அருட்பணியாளரை இன்றைக்கு நினைவு கூறுகின்றது. இவர் ஸ்பெயின் தேசத்திலே நல்ல முறையிலே படித்து மருத்துவராக, ஆசிரியராக, இன்னும் பல்வேறு கலைகளிலே கற்றுத்தறிந்தவராக, பல்வேறு புலமை பெற்றவராக, இறை ஞானத்தோடும் இறை அறிவோடும் வாழ்ந்தவர் தான் புனித பீட்டர் கிளாவர். இவர் தன்னுடைய வாழ்நாளிலே தென் அமெரிக்க அந்த தேசத்திற்கு பணியாளராக அனுப்பப்படுகின்றார். அங்கிருக்கிற அந்த கருப்பின மக்கள் மேற்கிந்திய தீவுகளுக்கு அடிமையாக விற்கப்படுகின்றார்கள். இந்த சூழ்நிலையிலே அந்த அடிமை மக்களுக்கு கடவுளுடைய வார்த்தையை அறிவிப்பவராக, அவர்களுக்கு ஞானத்தை கொடுப்பவராக, அவர்களை அடிமைத்தலிலிருந்து விடுவிப்பவராக இருப்பவர் தான் இந்த புனித பீட்டர் கிளாவர். இவரை பார்த்து சொல்வார்களாம், இவர் அடிமைகளின் அடிமை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தன்னுடைய வாழ்நாளிலே இயேசுடைய பணியை தன்னுடைய வாழ்நாள் முழுமையாய் அந்த கருப்பின மக்களுக்கு, ஆப்பிரிக்க அந்த இன மக்களுக்கு தன் வாழ்நாளிலே முழுமையாக தன்னை கரைத்திருக்கின்றார். தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எதுவும் இல்லை என்ற அந்த இறைவாக்குக்கிணங்க புனித பீட்டர் கிளாவர் ஏறக்குறைய அந்த 16 நூற்றாண்டுகளிலே தன்னுடைய வாழ்நாளிலே தன்னுடைய இறை பணியை இந்த அளவுக்கு அர்ப்பண உணர்வோடு, ஜெபத்தோடு, இறை ஆற்றலோடு, எவ்வாறு இந்த நற்செய்தியிலே நாம் கேட்டோம், இயேசு ஜெபித்தார், இயேசு மன்றாடினார், இயேசு கடவுளிடத்திலே அருள் வரங்களை கேட்டார், அன்று 12 சீடர்களை அவர் தேர்ந்தெடுத்தார் என்பதை நாம் வாசிக்க கேட்டது போல இவருடைய வாழ்விலும் அந்த பீட்டர் கிளாவர் என்ற இந்த புனிதர் தன் வாழ்நாளிலே மக்களோடு மக்களாக இறைவனை ஆற்றி இறை வல்லமையை இறைவேண்டல் செய்து ஒவ்வொரு நாளும் தன் வாழ்நாளிலே கடவுளுடைய அருளை பெற்றிருக்கின்றார். இந்த உலகத்திற்கு பல்வேறு விதமான நற்காரியங்களை திருவைக்கு கொடுத்திருக்கின்றார். ஆகவே நம்முடைய வாழ்வினுடைய நிறைவு எதை நோக்கி இன்றைக்கு இருக்கிறது? இந்த செவ்வாய்க்கிழமையிலே கோடி அற்புதர் தூய அந்தோனியார் தன் வாழ்நாள் முழுமையாய் இறைவார்த்தையை அறிவிப்பதிலும் இறைவார்த்தையை மக்களுக்கு கொடுப்பதிலும் தாகத்தோடு இருந்தார். கலைமான்கள் நீரோடையை ஆர்வமாய் நாடுவது போல, இறைவா என் நெஞ்சம் உண்மையே நாடுகிறது என்று சங்கீதன் சொல்வது போல இன்றைக்கு தாகத்தோடும் ஆண்டோடைய வார்த்தை இந்த செப்டம்பர் மாதத்திலே, விவிலிய மாதத்திலே இறை வார்த்தையை நாம் வாசிக்க, இறை வார்த்தையை சிந்திக்க, இறை வார்த்தையை கடைபிடிக்க இந்த மாதத்திலே நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆகவே நாம் ஆண்டவரோடு ஒன்றித்திருப்பவர்களாக, இயேசுவோடு ஜெபிப்பவர்களாக, இயேசு ஒவ்வொரு வேளையுமே தந்தையிடத்தில் ஜெபித்து மக்களோடு மலை அனுபவம், மக்கள் அனுபவம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இயேசுடைய வாழ்விலே இறை ஒன்றிப்பிலே அவர் இருந்தார். அதே தான் புனித பீட்டர் கிளாவர், அதான் பதவி புனித அந்தோனியாரும் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய துறவற மடத்திலே ஜெபித்து பல புதுமைகளை தன் வாழ்நாளில் அவர் ஆற்றினார். கோடி அற்புதர் என்று அழைக்கப்படுகின்றார். ஆகவே இன்றைக்கு அவரை தேடி வந்திருக்கிறோம். இன்றைக்கு கோடி அற்புதர் தூய அந்தோனியார் நம் குடும்பங்களை இன்றைக்கு ஆசீர்வதிக்கின்றார். நமக்காக இடமிருந்து வரங்களை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை பெற்றுக் கொடுக்கின்றார். ஆகத்தை ஒரு இறை நம்பிக்கையோடு இன்று ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். எவ்வாறு இயேசு தன்னுடைய சீடர்களை தெரிந்தவர்கள் முன்பாக ஜெபித்து மன்றாடி கடவுளிலிருந்து வல்லமையை பெற்றது போல இன்றைக்கு அன்றாட வாழ்விலே நாங்கள் ஒவ்வொருவருமே உம்மால் அழைக்கப்பட்டிருக்கிறோம், உம்மால் நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். எசாயா புத்தகம் 49:14 சொல்வது போல, இதோ உள்ளங்கைகளே உன்னை நான் பொறித்து வைத்திருக்கிறேன்,
நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, மாறாக நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 16வது இறைவார்த்தையில் சொல்வது போல, இயேசுவே இதோ நாங்கள் உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம், பணியாளராக உம்மால் நாங்கள் உடைய சீடர்களாக நாங்கள் வாழ்வதற்கு தேவையான அருள் வரங்களை, அருட்கொடைகளை இந்த செப்டம்பர் மாதத்திலே இறை வார்த்தையை நாங்கள் கற்றுத் தெரிய, இறை வார்த்தையை வாசிக்க, சிந்திக்க எங்களுக்கு உம்முடைய கிருபையும் மேலான கொடைகளையும் இந்த செவ்வாய்க்கிழமையிலே ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் நிறைவாய் கொடுத்து, இந்த யூடியூப்ல ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரும் இன்றைக்கு பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், எதிர்பார்ப்புகள், திருமண காரியங்கள், இன்னும் குழந்தை பாக்கியம், இன்னும் பல்வேறு பிள்ளைகளுடைய படிப்பு, இன்னும் வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்க அநேக பிள்ளைகள், படித்து முடித்து இன்னும் வேலை கிடைக்கவில்லையே என்று ஏக்கத்தோடு பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளை உன்னுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னுமாய் பல்வேறு நோயாளிகள் நலம் பெறவும், உடல் நலம் பெறவும் இந்த வேலையில் நாங்கள் வேண்டி இந்த செவ்வாய்க்கிழமையை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்னும் தீய சக்திகள் மாற, இன்னும் தூய் அந்தோனியார் இடத்துல ஒப்புக் கொடுக்கிற அநேக ஜெப மன்றாட்டுகள், கட்டுகள் மாற, சாபங்கள் மாற, குடும்பத்திலே சமாதானம் கிடைக்க, குடும்பத்திலே நிம்மதி கிடைக்க, குடும்பத்திலே அருள்வாழ்வு கிடைக்க வேண்டும் என்று இந்த பதுவை புனித அந்தோனியாரை தேடி ஒப்புக் கொடுக்கிற அநேக குடும்பத்தார் இந்த நாளிலே நலம் பெற, சுகம் பெற, உம்முடைய கிருபையை பொழியும்படி, ஒவ்வொரு சுகம் அளிக்கும்படி, அன்று சீடர்கள் எவ்வாறு உம்மிடத்திலே மன்றாடி பல்வேறு விதமான வரங்களை பெற்று அனைத்து நோயாளிகளையும் நலம் பெற்று சுகப்படுத்தியது போல, இந்த நாளிலே இந்த ஜெபிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலுமே இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் குணமளிக்கின்ற ஒரு நாளாக, சுகம் பெறுகின்ற ஒரு நாளாக கொடுக்கும்படி, ஆசீர்வதிக்கும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன்.